ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நபரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக காலையில் எழுந்து குளித்து கிளம்பி பஸ்ஸையும் பிடிச்சி ஒரு சீட்டையும் பிடிச்சி உட்காந்தாச்சு. ஸோ ஒரு நபரை பார்க்க போகிறோன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவங்க ஊருக்கு போகிற வழியில் லொக்கேஷன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா வயல்லாம் ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு. நான் யாரை பார்க்க போகிறேன்னு கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட பார்லர் தான் இது வந்துட்டு. வைஷு ஹாய். நானும் ஹாய்ங்க. நம்ம கீதா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமாம், பிக்கப் பண்ண எங்க பிரியா பிரியா இது மாதிரி தூக்கம் யாருக்காவது கொடுத்து வைக்குமா சொல்லுங்க. புள்ள எப்படி தூங்குது பாருங்க. செல்ல வீடு எடுத்துட்டு இருக்கு. இப்பலாம் அசிங்கமா எடுத்துட்டனே. போச்சே மானம் போச்சே மரியாதை போச்சே. அங்க என்ன இருக்கு போறதுக்கு? அங்க நிக்கிறது யாரேன்னு பாரு. தூங்கி எந்திரிச்சு என்னோ குடிக்காரி முழிக்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. ஹாய் பிரியா. ஏசிய போட்டு படுங்க. நான் இந்த சூட்டுல எந்திரி. எங்க ரிமோட் எங்கம்மா? அப்படியே என்ன இங்க பாருங்களேன். வர சொல்லிட்டு என்ன தூக்கம்? நான் தூங்காம காலைல எழுந்து வந்து இங்க நிக்கிறேன். பாத்தீங்களா? பேயாம பேய் எடுத்தாச்சு. என்ன ஹீட்டா இருக்கு? படுனா படுக்கவே இல்லம்மா. டான்ஸ் தான், அரட்டை தான். நான் அந்த வீடியோ கிளிப் உனக்கு அனுப்புறேன். அதையும் சேர்த்து கூட நீ போட்டுக்கோ. அந்த அளவுக்கு டான்ஸ் பண்ணிக்கிட்டு மேடம் அலப்பறை பண்ணிட்டு இருந்தாங்க. வைஷுவும் இவங்களும் 2 பேரும் தான் அப்படிதானே சொல்லலாம். அதனால தூக்கம் கலக்கம் அப்படியே போதை கொண்டவன் சுத்துற மாதிரி. நல்லா நீங்க வந்துட்டு நிம்மதியா தூங்கி எழுந்திருக்கீங்க. எனக்கு அலாரம் வச்சுட்டு அது அடிக்குமா அடிக்காதான்னு எடுத்து போன பார்த்து நிஜமா எனக்கு நைட்டு தூக்கமே இல்லை. நைட்டே வந்திருக்கலாமா? செல்லம் ரிமோட் எங்க செல்லம்? ஏசி ரிமோட் ஒன்றை கொடுத்தனே. நாங்க வர வேண்டிய பிளேஸுக்கு வந்துட்டோம். சோ இதுக்கப்புறம் இந்த வீடியோல என்னென்ன இன்னைக்கு நடக்குதுன்ட்டு ஆட் பண்றோம். ஓகே, இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணுமா நீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி. நீங்க நைட் போட்ட மேக்கப்பே நான் காலையில தெரியுதுங்களா? அப்ப மேக்கப் போட்டு தூங்கிருக்கேன். லிப்ஸ்டிக் கலையில, மேக்கப் கலையில, அப்படியே படுத்து எப்படி பல புள்ள 10 மணி வரையும் தூங்கி எந்திரிச்சிருக்குன்னு பாருங்க. தானியா அசு கவி வந்து டீ போட்டுட்டு இருந்திருக்காங்க. சோ கவி போட்ட டீல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னு பாருங்களேன். என்ன ஸ்பெஷல்? நான் இங்க பாருங்க பபிள்ஸ் வரும். இருச்சலாம் நான் பேக் ஏங்க இதுக்கு காரணம் நான்ல இந்த கப்ல மேஜிக் இருக்கு. ஆமா சொல்லும் அழகா இருக்கும். செல்லம் எப்படி தெரியுமா இருக்கு? ஏய் பாம்பு தோல் மாதிரி இருக்கு. ஏய் போட்டோல அப்படிதான் இருக்கு. கன்ஃபார்ம் பாம்பு டீ தான். பாம்பு டீ குடிமா. ஆவி பறக்க பெட் காபி ஆவின்றாங்க. வந்ததுல இருந்து எனக்கு ஏதோ டீ குடிக்கவே பயமா இருக்கு. தெரியுதா? ஆவில பாம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள லைஃப்ல எங்களால மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் கீதாவை வந்து மீட் பண்ணிருக்கோம். அது இல்லாம 3 பேரும் ஒண்ணா இருக்கோம். இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவருங்க சுட சுட என் செல்லம் வந்து இன்னொரு செல்லம் வந்து டீ போட்டுட்டு இருந்துச்சு. ஆமா, அதாவது பெட் காஃபி. ஆமா, இப்போ கவி போட்ட டீ நான் குடிச்சிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே, டேஸ்ட் பண்றியாமா? ஆமா செல்லம், என்ன எடுத்துட்டு வாமா. ஹாய், டீ குடிச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து டைம் மணி 10 ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு டிஃபன் போயிட்டு இருக்கு. அடுத்து ஸோ தோசை ஊத்திட்டு இருக்கா. தோசை ஊத்திக்கிட்டே அப்படியே இட்லி சாப்பிட்டுட்டே இருக்கோம். பாக்குறது கடையில தான். இட்லி எப்படி இருக்கு சொல்லலாம்? சூப்பர். சாப்பிடுற மூடுல இருக்காங்க. அதனால பேசல. கைக்கும் வாய்க்கும் சண்டை வந்து தோசை ஊத்திட்டு இருக்கேன். நாங்க வந்து இட்லி சாப்பிட்டு இருக்கோம். நிறைய தோசை நல்லாதான் இருக்கு. சோ சாப்பிட்டுட்டு நாங்க அடுத்த அலப்பறைய ஸ்டார்ட் பண்றோம். பாருங்க. வேணாம். ஏய் இதே இனிமேல் கொடுத்துட்டு மாத்தாதம்மா. கொடுத்துட்டு மாத்தினா ரேட் அதிகம். சண்டை நடக்குது. மதியானுக்கு வந்து சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். வெங்காயம் எல்லாம் வச்சுட்டு போன ஜாலியா இருக்குங்க. உண்மையாவே சொல்றேன்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணா இவ்வளவு ஜாலியா இருக்குங்கிறதெல்லாம் இப்பதான் நான் வந்து என் லைஃப்ல இந்த அளவுக்கு இப்பதான் உணர்ந்துட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணா இந்த அளவுக்கு ஜாலியா இருக்கும். நான் போகவே மாட்டேன். இந்த நைட்டிய போட்ட உடனே தான் நான் ஒரு பெண்ணாவே உணர்றேன். ஐயோ நாங்க அப்பயும் இன்னும் உணரல. பெண்ணால வெங்காயத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நானும் ஒரு நான் வந்து உன்னை குத்துனாதான் தப்பு. குத்துமா வெங்காயத்தை வேணாம் என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சாட்சி புதியா எப்படி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க. என்ன வந்து குத்துணுமா பாத்துக்க. மச்சி மச்சி செல்லம் கொண்டே இதெல்லாம் குத்துறேன்னு சொல்லிருச்சு. 2 லட்சம் ரூபா. உனக்கு 1 லட்சம் எனக்கு 1 லட்சம். அதனால நான் குத்திட்டேன். செத்து விளையாடுறீங்களா? ஏற்கனவே செத்து தாண்டி விளையாண்டுட்டு இருக்கோம். ஏற்கனவே செத்து தான் படிச்சுட்டு இருக்கோம். இதுல வேற ஒண்ணு செத்து தனியா செத்துலாம் படிக்கல. என்ன பிரியா வந்துட்டு வெட்டியா தான் காலையில இருந்திருக்கு. கவி மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சோ நான் வேலையா இருக்கேன், கவியும் வேலையா இருக்கேன். ஒன்லி பிரியா மட்டும் தான் வெட்டி எப்பவுமே பிரியா வந்து வெட்டியோ வெட்டி. அடுத்து வந்து நாங்க சமைச்சிட்டு என்ன சமைக்க போறோம்? முருங்கைக்காய் மாங்காய் சாம்பாரு, உருளைக்கிழங்கு பொரியல். ஐயோ சொல்லும் இந்த கத்தி. ஐயோ சாமி மன்னிச்சிங்க. கத்திய காட்டுது சொல்லும். முருங்கைக்காய் சாம்பாரு, ரசம், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல். கவி உன் கை கட்டுத்தாங்க. கையை கட்டேன். அழகா இருக்குல்ல மருதாணி? எங்களுக்கு இங்க சூப்பர் நல்லா இருக்கு. அழகா இருக்கு. சமைச்சிட்டு என்ன சமைச்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து ஆல்ரெடி காலைல வந்து டிஃபன் முடிச்சாச்சு, டீ குடிச்சாச்சு. கரண்ட் நின்னு அந்த டயலாக் சொல்லுங்க. கத்து திருட 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 என்ன மூச்சு உள்வாங்குது. கவி என்ன பண்றீங்க? சமையல் ரெடி ஆயிட்டு இருக்குங்க. பாருங்க, மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா பொரியலுக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் வந்து பொடி பொடியா கட் பண்ணல. சமையல் ரெடி ஆயிட்டு இருக்கு. கீதாவுக்காகவும் பிரியாவுக்காகவும். என்ன சிக்கன் மட்டன்லாம் எடுக்கலையான்னு கேட்காதீங்க. அதெல்லாம் சமைக்க டைம் இல்லை. நாங்கெல்லாம் வீடியோ எடுக்கணும், அதுக்காக தான் அதை எடுக்கல. ஓகே, நான் தான் முக்கியமா இந்த நான்வெஜ் வேணான்னு சொல்லியாச்சு. நான்வெஜ் சாப்பிட்டு போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது. ஆமா, தோணும். அதனால வெஜ் முடிச்சுக்கலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு. சமைச்சிட்டு பார்க்கலாமா? சாப்பாடு எப்படி இருக்குன்னு இன்னைக்கு இவங்க எனக்கு கமெண்ட் சொல்லுவாங்க, பாருங்க. என்னை வச்சு எதுவும் ஆச்சு அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுமா. அப்படி ஏதாவது ஒன்று ஆனிச்சுன்னா நான் வண்டியில் தூக்கி போட்டு கொண்டு போய் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிடுறேன். சாப்பிடாது. ஆமாங்க, கீதாவை அடுத்தது வந்து சாப்பாடு சாப்பிட்டு எதுவும் ஆகலைன்னா வீட்டுக்கு போயிடுவாங்க. இல்லைன்னா வந்து ஜிஹெச்ல வந்து பாருங்க, எல்லாரும் வந்துருங்க. ப்ளீஸ். அழகா இருக்கு. நீங்க கண்ணாடி பாத்துக்கலாம். இருங்க, மறைக்கிறீங்க. ஓகே, பாருங்க, மேக்கப் பண்றது எங்க அத்தை தான். அத்தை மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நாங்க வந்து ரீல்ஸுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். மேக்கப் போயிட்டு இருக்கு. ரீல்ஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஆனா vlog வீடியோக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஆமா, ரெண்டுமே நடக்குதுங்க. ரெண்டுமே நடக்கும். ஆமா. சலாம் பிரியா, சலாம் சொல்லு சலாம். நேஷன் சொல்ல சலாம். அவ்வளவுதான் முடிச்சு. என்னமா ஃபவுண்டேஷன் அது எடுமா. அந்த மேல ஜுவல்ஸ் பாக்ஸ் எங்க இருக்கு, எடுங்கமா. சலோ, நீ என்ன ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ண? மாய்ஸ்சரைசர் தான் போட்டுருக்கேன். இது போட்டு நெக்ஸ்ட் இது ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு போட்டு இது இல்லையா? அவ்வளவுதான். இருங்க, ஒருத்தவங்க பாட்டு பாடி சொல்றாங்க. எங்க அம்மா முறைக்குது. அவங்க வரட்ட இத போய் வீடியோ எடுத்து சொல்றா. மறைச்சிட்டு இருந்தால பிரியாவை எடுத்து போட்டு விடு. அந்த பொரியல் எடுங்க கொஞ்சம். சோ நாங்க வந்துட்டு என்ன பண்ணோம்? சமையல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோங்க. வீடியோக்கு கிளம்பியாச்சு. இனிமேல் வந்து எனக்கு பொரியல நீங்க வைக்கல. சாப்பிட்டுட்டு நேரா போக வேண்டியதான் கிளம்பி. ஆமா, போக வேண்டியதான். சுர்காட்டுக்கு தான் போறோம், வேற எங்கேயும் போல. ஆமா, நிஜமாவே சுர்காட்டுக்கு தான் போறோம். நிஜமாவே சுர்காட்டுக்கு தான் போறோம். தங்கமே சலோ, திரும்பி பாரு. எங்க போறீங்க? வீடியோ சாங் பண்றதுக்கு போறோம். சாங் எட் பண்ணி. சோ நாங்க வந்துட்டு ரெடி ஆயிட்டு காட்டுக்குள்ள வந்திருக்கோம். ஷார்ட்ஸ் எடுக்க போறோம். கேமரா அங்க இருக்கு சலாம். அங்க பார்த்தா தான் கரெக்ட்டா இருக்கும். பிரியா அங்க.
ஸோ நாங்கள் கிளம்பி ரீல்ஸ் எடுக்க போயிட்டோம். நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயே வந்துட்டு பூ எல்லாமே வாடியே போயிருச்சு. எம்மா அழகா இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு மட்டும் மனசே அடைய மாட்டேங்குதுமா. முடியலங்க, ப்ராமிஸா முடியல. பிரியா மட்டும் தான் இந்த அளவுக்கு. எத்தனை தடவை தான் ஹாய் காட்டுவ vlog வீடியோல. பரவாயில்ல, பாக்கறப்ப ஹாய் வீடியோ இருக்கேன். ஆமா. நாங்க ரீல்ஸ் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து என்ன சாப்பிட்டோமா? ஸோ இங்கே என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் ஸ்பாட்டுக்கே வந்துட்டோம்னு சொன்னோம் இல்லைங்களா, வந்துட்டு கவி வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கேமரா குட்டி அடிச்சு ஹாய் சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பிரியா வந்துட்டு சாங்ஸ் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நான் மட்டும்தான் வெட்டியா இருக்கேன். பட் ஆனால் வேண்டாம் இந்த லொகேஷன் வந்துட்டு சிங்கிள் பிளேட்ஸ் தானே, சீக்கிரமா கட்டிடலாம். ஏய் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் காஸ்டியூம்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து ஃபுல்லாக பிளாக் தான். ஸோ அடுத்த ரீல்ஸ் எடுக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, அனுப்ப மனசு இல்ல. இங்க காமியாண்டி நான் சொல்றேன், அனுப்புறதுக்கு மனசு இல்ல, இருந்துட்டு போன்னு சொல்றோம், கேட்கவே இல்ல. அது வீட்டுல வந்து தம்பி பாப்பா இருக்காங்களா, அதனால போய் ஆகணும். அண்ணாவும் இருக்காங்க, போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. சரி ஓகே. நல்லபடியா இன்னைக்கு வந்து ஷூட் போச்சு, எடுத்துட்டோம் நல்லாவும் என்ஜாய் பண்ணோம், ஹாப்பியா இருந்தோம். ஸோ இந்த மூமெண்ட் வந்து கண்டிப்பா மறக்க முடியாது. சரியா, ஃபர்ஸ்ட் டைம் இத சொல்லவும் நாங்க 3 பேரும் மீட் பண்ணி வீடியோ எடுத்து இவ்ளோ க்ளோஸ் ஆயிட்டோம் ஷார்ட் பீரியட்ல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல, நான் வந்து அவ்வளவா ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியில உடனே காமிக்க மாட்டேன். கொஞ்சம் லேட்டா தான் வரும். அவ்வளவு சீக்கிரம் நான் ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்தவே மாட்டேன். என் விஷயத்துல ஃபீலிங்ஸ் உடனே வந்துருங்க, அது உண்மை. அது வேற. போனா அந்த ரூம் இருக்கே உட்கார்ந்து அழுவா. இல்ல, எனக்கு வந்து என்னன்னா நைட் வந்து கீதா அங்க தங்கிடுச்சுன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும், ஜாலியா. நேத்துக்கு நைட் 1:30 மணி வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு பாத்தீங்கன்னா அந்த நைட் டைம்ல தான் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். ஏன்னா அப்பதான் நிறைய விஷயங்கள் வந்து மனசுல இருந்து வரும், ஃப்ரீயா இருக்கும், மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் போனதுனால எனக்கு மைண்டுக்குள்ள அதே மாதிரி ரொம்ப சீரியஸா இருப்பேன். நான் வந்து நைட்டு 8 மணிக்கு மேலதான் நான் வந்து ஃப்ரீ ஆவேன், மைண்டும் ஃப்ரீ ஆகும். அதனால அப்பதான் நான் நிறைய பேசுவேன். அது வரைக்கும் அப்படிதான் இருப்பேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு vlog இதோட முடியுது. பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்மளோட கீதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் நாங்க 3 பேரும் ஒண்ணா சந்திப்போம். ஆமா, கண்டிப்பா. ஃப்ரைடே. பிளான் இந்த வீக் ஃப்ரைடே. பை 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 பை.